இன்றைக்கி ஈவினிங் வந்து பாருக்கும் கமருதீனுக்கும் பயங்கரமான சண்டை நடந்திருக்கும். அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறது குயிக்காக பார்த்துடலாம். பாரு வந்துட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு சாண்ட்ரா கிட்ட சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி எனக்கு பயமாக இருக்குது, அது டொமஸ்டிக் வயலன்ஸ், அவன் வந்து நம்மளை அடிச்சிடுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் 2 பேரும் பயந்து பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்வதி கூப்பிட்டு சபரி, சுபிக்ஷா, விக்ரம் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி உண்மையிலே இந்த இடத்துல இருக்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது, அவன் ஏதாச்சும் பண்ணிடுவானோன்னு பயமாக இருக்குது, ரொம்ப டெரரைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்புறமா அதுக்கு வந்துட்டு சபரி சொல்வார், அப்படிலாம் உன்னை விடவே மாட்டோன்னு. சபரியும் சொல்லுவாங்க, சுபிக்ஷாவும் சொல்லுவாங்க, அப்படிலாம் விடவே மாட்டோம், நாங்கள் இருக்கோம்ல, உன்னை அந்த மாதிரிலாம் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த டைமில் கானா வினோத் அண்ணா உள்ளேருந்து வருவாங்க. உடனே அவர்கிட்ட வந்துட்டு சொல்லுவாங்க பாரு, ஆமாம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு. உடனே யார், நான் அவனை இவ்வளோ நேரம் பிடிச்சி திட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வினோத் சொல்லுவார். சொன்னோடனே விக்ரம் சொல்வார், அவர் உள்ளேருந்தே அவனை தான் திட்டினாரு, உனக்காக தான் அவனை திட்டினாரு, அப்படி சொல்லாத, நான் கேட்டுட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமும் சொல்லுவார். சொன்னோடனே பாரு வந்துட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அப்போ வந்து வினோத் சொல்லுவார், நான் கிளியராக சொல்லியிருக்கேன், அவன்கிட்ட போய் கேட்டேன், உன் ஃப்ரெண்டு தானே, உன்னை லேசாக அப்படி தொட்டால் உன்னால் சும்மா இருக்க முடியாதா, அதுக்கு உனக்கு இவ்வளோ கோவம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் கிட்டே கேட்குறாங்க. கேட்டதை சொல்கிறாங்க இங்கே வந்துட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ளே திரும்ப கமருதீன், கானா வினோத், திவ்யா எல்லோரும் நிற்கும் போது ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அப்போ வந்துட்டு கமருதீன் கேட்குறாரு, ஹே திவ்யா வந்து உன்னை இப்படி தோளில் தட்டினா நீ சும்மா விடுவியான்னு சொல்லி வினோத் கிட்டே கேட்குறாங்க. அப்போ வினோத் சொல்கிறாரு, அவளும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுடா, நீயும் பாருவும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோடனே, இருந்தாலும் ஃப்ரெண்டெல்லாம் இல்லைன்னு எங்களுக்குள்ளே சண்டை வந்தாச்சுல்ல, இனிமேல் அவள் அப்படி பண்ணுறது தப்பு தானே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு. பட் பேசிக்கலி யாருமே கமருதீனுக்கு அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணலை. அதுதான். அதுக்கப்புறமா வெளியில் வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் உள்ள கமருதீன் தனியாக பெட்ரூமில் போயிட்டு கேமரா முன்னாடி சாரி கேட்குறாரு. என்னை நம்பின மக்களுக்கும் விஜய் சேதுபதி சார் எல்லாருக்கிட்டையும் நான் சாரி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாரி சொல்கிறாரு. எனக்கு அந்த டைமில் கோவம் வந்துச்சு, நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாரு. நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அவர் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆனால் அவரோட ஷூஸ்லேருந்து அந்த விஷயத்தை கேட்குறதுக்கு யாருமே ரெடி இல்லை. மேபி அது வந்து எனக்கு தெரிஞ்ச வினோத் மட்டும்தான் கொஞ்சமாச்சும் கேட்டார். மற்ற எல்லாருமே வந்து அவர் பண்ணதை தப்புன்னு மட்டுமே சொன்னாங்க. நமக்கு என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நம்ம வந்து எல்லாத்தையுமே கேமராவில் பார்க்குறோம், ரிவைண்ட் பண்ணி பார்ப்போம், திருப்பி பார்ப்போம், நமக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அவங்க வந்து ஒரு வாட்டி நேரடியாக நடக்கிறது தான். ஸோ எல்லாருமே எல்லாத்தையும் கவனிச்சாங்களா அப்படிங்கிறத கிளியராக சொல்ல முடியாது. அதனால் அவங்களுக்கும் எது தப்பு எது ரைட்டுன்னு சொல்ல தெரியாது. கமருதீனுக்கும் நம்ம என்னெல்லாம் பண்ணோங்கிறத கிளியராக ஃபஸ்ட்லேருந்து ஆர்டர் படி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. மேபி அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கூட இருக்கலாம். இல்லை உண்மையிலேயே பாரு வந்து பொண்ணு பயந்துட்டேன் அப்படின்னு பாரு சொல்கிறதுனால இவங்கெல்லாம் சொல்கிறாங்களோ என்னவோ அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஆனால் பாருக்கு சாண்ட்ரா ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. ஆமாம் பாரு பயப்படுறான்னா எனக்குமே பயமாக தான் இருக்குது, அவன் அந்த மாதிரி தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும், அவர் வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸாக அந்த பேஸ்கெட்டை எடுத்து உடச்சாரு, அது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ விக்ரம் வந்து இங்கே என்ன கேட்குறாருன்னா, அரோரா கிட்டே கேட்குறாரு, நான் பண்ணதும் அதே மாதிரி இருந்துச்சா, அவ்வளோ கோவமாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டோடனே, அது ப்ரோ மேக்ஸு, நீங்கள் பண்ணது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க. அதாவது கமருதீன் பண்ணது ப்ரோ மேக்ஸ், விக்ரம் பண்ணது ப்ரோ அப்படிங்கிற மாதிரி அரோரா சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இவ்வளோ நேரம் லைவில் நடந்திருக்கு. இப்போ எல்லோரும் ஓரளவுக்கு சமாதானம் ஆகிட்டாங்க. பிக் பாஸ் கூப்பிட்டு வச்சு அடுத்த டாஸ்க் பற்றி சொல்ல போகிறாங்க. சுபிக்ஷா டாஸ்கில் ரீட் பண்ண உள்ளே போயிருக்காங்க. பார்த்துட்டு அப்டேட் பண்ணிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.